வணக்கம்மா. நிறைய பேர் பெருமாள் கோயிலுக்கு போனால் எப்படி சாமி கும்பிடணும்னு கேட்டிருந்தீங்க. அதுதான் இதில் சொல்ல போகிறேன். பெருமாள் கோயிலுக்கு போனோம்னா நம்ம தொலைச்சி முதல்ல வாங்கிக்கிட்டு போனோம். அதுதான் முக்கியமானது. அவருக்கு முதல்ல விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் கருடாழ்வாரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் பெருமாளை பார்க்க போகணும். பெருமாளை பார்க்கறதுக்கு முன்னாடி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி தோர பாலகர்னு இருக்கிறாங்க 2 பேர். அவங்கள வணங்கிட்டு தான் நம்ம உள்ளே போகணும். எப்படி வணங்கணும்னா அவங்க பேர் ஜெயன் விஜயன் அப்படின்னு சொல்லி மனசார வணங்கணும். பெருமாள் கிட்ட போனதும் முதல்ல அவர் பாதத்தை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அவர் முகத்தை பார்க்கணும். பெருமாளை வணங்கிட்டு அவர் தீர்த்தத்தை குடிக்கணும். சடாரி ஐருங்க தலையில வைப்பாங்க. அதை நம்ம கண்டிப்பா வச்சுன்னு வரணும். அந்த கோவில்ல விஷ்ணு துர்கை இருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா விளக்கு போடணும். ரொம்ப நல்லது. கோவில் சுத்தி வந்ததுக்கு அப்புறம் பெருமாள் கோயில்ல உட்கார கூடாதுன்னு சொல்றாங்கம்மா. அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. உட்காந்தா நம்ம கூட வர லட்சுமி உட்காந்துருவாங்களா, நம்ம கூட வரமாட்டோம்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியலம்மா. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பாவ புண்ணியத்தை ஏத்த மாதிரி தான் பலன் கிடைக்கும். வணக்கம்மா.